Hi friends, நான் ஆல்ரெடி பண்ண எரேசர் வீடியோக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்தனால நான் மறுபடியும் அதே எரேசரை புது வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் கிளியராக காட்டியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு க்ளூ ஸ்டிக் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஹீட் பண்ணுறதை விட நான் பழைய வீடியோவில் எப்படி ஹீட் பண்ணணும் அதே மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் பழைய வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிக் நல்லா மெல்ட் ஆகணும். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு க்ளூ நல்லா மிக்ஸ் ஆகணும், அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இது மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஆனதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை எடுத்து பால் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. பால் மேக் பண்ணும்போது நல்லா டைட்டாக மேக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரெண்டு க்ளூ நல்லா ஒட்டிக்கும். நான் பழைய வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பால் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க கேப்லலாம் இது மாதிரி ஒயிட் க்ளூ ஃபில் பண்ணி மறுபடியும் பால் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பால் மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு நாள் ஃபுல்லும் காய விட்டுருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அழுத்தி எரேஸ் பண்ணிங்கனாலும் ஷேப் மாறாது. காயாதுக்கு முன்னாடியே எடுத்து அழுத்தி எரேஸ் பண்ணிங்கன்னா ஷேப் மாறிடும். என் பழைய வீடியோவில் காயாதுக்கு முன்னாடியே எடுத்து அழுத்தி எரேஸ் பண்ணவும் ஷேப் மாறிடுச்சு. அதனால தான் நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. ஸோ இதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஷேப் மாறாது. இப்போது நான் இதை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இது நான் செஞ்ச எரேசர் தான். இதை வச்சு தான் உங்களுக்கு எரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதில் நல்லா கிளியராக காட்டியிருக்கேன். இப்போ இதை எரேஸ் பண்ணி பார்க்கலாம். நான் பழைய வீடியோவிலே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண எரேசரில் தான் நான் எரேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், எரேஸ் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.